அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம். ஒவ்வொரு நாளும் நம்மளை தட்டி எழுப்புகிறாரே, அதே ஒரு பெரிய மகிழ்ச்சி அல்லவா? எத்தனை பேர் நம்மளோடு இருந்தவர்கள் இப்பொழுது இல்லை, அதை நாம் நினைவு கூறுகிறோமா? இந்த மாதங்கள் முழுமைக்கும் நாம் ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கின்றோமா? அப்படி ஜெபிக்கின்ற போதும் நமக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கும் இல்லையா? பலன் கிடைப்பதாக நினைத்து நாம் ஜெபிக்கக்கூடாது. அவர்களை மோட்சராஜ்யத்திற்கு அழைத்து செல்வதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும்போது ஒரு நிறைவான ஆசீர் உண்டு. இன்று அவர் நமக்கு என்ன இறை செய்தி தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 18 21 முடிய. கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன். இப்போது கண்ணீரோடு சொல்கிறேன். அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை. அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே. நமக்கோ விண்ணகமோ தாய்நாடு, அங்கிருந்து தான் மீட்பராம் கடவுள் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய நமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் நமக்கு பணிய வைக்கவும் வல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இயேசுவை பற்றி தவறாக அந்த சிலுவை, அதாவது நமக்கு துன்பம் உண்டு, ஆனால் அந்த துன்பம் இல்லை, இதெல்லாம் இது கிடையாது, நம்ம என்ன தவறு செஞ்சாலும் இது தவறே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க தெரியுமா? அதை நம்ப வேண்டாங்கிறதுக்காக அவர் சொல்கிறார் இல்லையா? அதுதான் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாக நடப்போர் பலர் உள்ளனர். அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கண்ணீருடன் கூறுகிறேன்கிறார். ஏன்னா துன்பமே அவர்களுக்கு இருக்கக்கூடாது, எப்போதும் இன்பந்தான் இருக்கணும், இன்பத்திலே திளைத்து இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் கிறிஸ்துவுக்கு பகைவராக இருக்கிறாங்க. சிலுவையில் தான் நமக்கு மீட்பு, சிலுவையில் தான் நமக்கு ரட்சணியம், சிலுவையில் தான் நமக்கு வாழ்வு. அந்த சிலுவையை அவர் சுமந்ததனால் தான் நமக்கு எல்லாமே கிடைத்தது. அதை நாம் நினைவு கூற வேண்டும். அப்படி நினைவு கூறும்போது தான் நமக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும் இல்லையா? அதை தான் என்ன சொல்கிறாரு அவங்க அப்போ அதுக்கு அடுத்தாப்புல என்ன சொல்கிறாருன்னா, அப்படி நினைப்பவர்களுக்கு அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை. அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்ததை பற்றி தான். அப்போது உணவு இல்லையா, பேராசை, எல்லா வகையிலையும் பேராசை, இப்படி எல்லா வகையும். அதனால தான் அவர் அழிவுன்னு சொல்கிறார். அவர் நான் சொல்லலை மக்களே, நீங்கள் இந்த வாசகத்தை திருப்பி எடுத்து வாசித்து பாருங்கள், அதனுடைய அர்த்தம் என்னன்னு புரியும் உங்களுக்கு. அப்போது இவ்வுலகை சார்ந்தவர்கள் இன்பத்தில் மட்டும்தான் திளைக்க வேண்டும், துன்பம் வரக்கூடாது என்று நினைப்பவர்கள். என்ன பாவம் செஞ்சாலும் அது தப்பே இல்லை என்று ஆணித்தரமாக சொல்பவர்கள். நாம் சிறு சிறு குற்றங்கள் செய்தாலும், கோபப்பட்டாலும், எரிச்சல் பட்டாலும், பொறாமைப்பட்டாலும், பிறரை இந்த புறங்கூறுதன்னு சொல்லுவோமே, அப்படி கூறினாலுமே அது பாவம். ஆனால் பெரிய பெரிய பாவம் செஞ்சால் கூட பாவம் இல்லை என்று சொல்பவர்கள் தான் இவர்கள். அப்போ இவர்களோடு இருந்து நாம் உறவாட முடியுமா? முடியாது. நாம் அவர்களை விட்டு விலகியே இருக்க வேண்டும். அப்படி விலகி இருந்தால்தான் நமக்கு விண்ணகம் தாய்நாடாக மாறும். ஏனென்றால் நான் இப்போ இருப்பதோ ப்ரீ விசா, ஃப்ரீயாக இருக்கோம். என்றைக்கு அவர் கூப்பிடுறாரோ அன்றைக்கி போகணுன்னா நம்மளை நாமே ஆயத்தப்படுத்தி நாம் நிறைவாக இருந்தால்தான் நாம் போக முடியும். அப்படி போவதற்குண்டான வல்லமை யார் தருகிறார்? இறைவன் தான் தருகிறார். அப்போ எல்லா வகையிலையும் நாம் விவேகத்தோடு இருக்க வேண்டும், எல்லா வகையிலையும் கண்ணுங்கருத்துமாக இருக்க வேண்டும். எதையும் நம்பாதவாறு, எதை எடுத்தாலும் அவரிடம், தூய ஆவியோடம் ஆலோசனை கேட்க வேண்டும். அப்படி நாம் கேட்கும்போது தான் நமக்கு எல்லாமே நிறைவாக நடக்கும். அப்படி நடக்கும்போது தான் நாமும் பிறருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறுவோம். அந்த எடுத்துக்காட்டை கேட்பதற்காக ஒரு விசை சிந்திப்போமா? ஜெபிப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆம் ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் இணைந்து பயணம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. பிறருக்கு எடுத்துக்காட்டாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆண்டவரே. அதனால் நீர் எங்களை பிறருக்கு முன்மாதிரியாக வழிநடத்த வேண்டும். எங்களிடம் உள்ள சொல், செயல், சிந்தனைகள் என்ன குற்றங்கள் இருந்தாலும் அனைத்தையும் நாங்கள் அப்புறப்படுத்தி பிறருக்கு நாங்கள் முன்மாதிரியான வாழ்க்கை வாழும்படி எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆம் ஆண்டவரே, அப்பொழுதுதான் நாங்கள் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோம் என்று பிறர் நம்பும்படி. ஆம் ஆண்டவரே, எங்கள் சொல்லும் செயலும் சிந்தனையும் எல்லாமே நிறைவாக இருக்கும்படி, நிறைவு பெறும்படி, நீர் தருகின்ற அந்த வரப்பிரசாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி
எப்பொழுதும் உம்மை சார்ந்து இருக்க எங்களுக்கு வரம் தர வேண்டும் என்று உம்மை இறைஞ்சு மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.